நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 14/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி, ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 5 மற்றும் 6. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 4:33 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:47 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று அதிகாலை 3:47 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:59 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:47 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். நண்பர்கள் கேட்ட உதவியை கண்டிப்பாக பெற்றுக் கொடுப்பீர்கள். தொழில் வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குடும்பத்தினுடன் சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டமிடுவீர்கள். நித்திரையில் இனிய கனவுகள் வரக்கூடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக வெளிப்படும். அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உதவி கண்டிப்பாக மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க கொடுங்க. முன்கோபங்கள் வெளிப்பட்டாலும் கண்டிப்பாக அதனை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சொந்த காரியங்களை தண்ணீர்படுத்திக் கொள்வீர்கள். சில பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். சின்ன விஷயங்களால் மன நிறைவு அடைவீர்கள். எதிர்பாளையத்தாரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். எதை பற்றியும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கண்ணும் கருத்துமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டதை விட முன்னேறி செல்லக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலில் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் என்று மாணவர்கள் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். பாடங்குள்ள சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று குழப்பங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக தீருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்று தலை நிமிர்ந்து காணப்படுவீர்கள். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் எடுக்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். திறமைகள் பளிச்சிடும் நாகருக்கு கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். பரணி. என்று நித்திரை தொடர்பான கனவுகள் வரக்கூடுங்க. காரியங்களும் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சொந்த காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பழைய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டம் இருக்கும். உங்க மனதிற்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடிவிடுங்க. முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்ப முடியாக அமைந்துவிடக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நீண்ட நேர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு திட்டங்கள் இருக்குங்க. அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். சுய மரியாதை வெளிப்படக்கூடும். இன்று அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பணிபுரிவது அவசியம். பணம் வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வீர்கள். உடன் நலம் சீராகும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது மிக சிறப்பு. வீண் விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துவது மிக சிறப்பு.
நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. வீண் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். திட்டமிட்ட பணிகளில் உங்களுக்கு வெற்றி இருக்கும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிகவும் பொறுமையுடனும் கவனமுடனும் எதிலும் ஈடுபடுவது நல்லது. நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. கூடுதல் மதிப்பு எதிலும் இன்று உருவாகக்கூடும். இந்த முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். காலப்போக்கில் உங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. பண வரவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பல பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைக்கும் நாளிலே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். அது மட்டுமில்லை, எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை பதட்டப்பட வேண்டாம். பொறுமையாக நிதானம் இருந்தால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக எடுத்து செல்ல கொடுங்க. என்று மாணவர்கள் படிப்புக்காக நேரம் ஒதுக்குங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். படிப்புக்கு மட்டுமே அக்கறை கொடுக்க வேண்டும். மாணவ கண்மணிகள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, பெற்றவரிடம் பிடிவாதம் கொள்ள வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆட எண்ண வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று உங்களுக்கு முழு முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் முன்னேறுவதற்கான முயற்சிகள் ஏற்படக்கூடும். சில பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொட்டக்குறை வெட்டக்குறை எல்லாம் சரியாகும். என்று ஓரளவு அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. என்று யோசித்து எதுவும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ரோகிணி மிகவும் கவனமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்ற முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பை கொடுக்கும். யாரையும் இன்று நீங்க சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லும். என்று முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பு. மிருகசிரிஷம் வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டுங்க. கூடுதலாக பணிபுரியக்கூடிய சூழலும் இருக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்கக்கூடும். என்று முயற்சி உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். என்று உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் இந்த பதட்டமும் குழப்பமும் கண்டிப்பாக வேண்டாம். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக்கூடும். தனித்திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூலம் பலப்பெற கொடுங்க. கூடுதலாக இன்று பணவரவு கிடைக்கக்கூடும். வழக்கு விவகாரத்தில் வெற்றி ஏற்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு சமரச தீர்வு ஏற்பட கொடுங்க. அரசியல்வாதிகளுக்கு பதவி பெற அனுகூலம் உண்டாகும். பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வர கொடுங்க. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷனை கொடுப்பதாக இருக்க கொடுங்க. கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றியை கொடுக்கும். நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது, அவரது போக்கில் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. பயணம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க வருவீர்கள். புதிய நபர்கள் நட்பு உண்டாக கொடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். ஆன்மீகத்திலும் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேண்டாத பேச்சுகள் கண்டிப்பாக வேண்டாம். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று எதையும் ஒரு முறைக்கு யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று மனம் போன போக்கில் செயல்படுவீர்கள். இருந்தாலும் நல்ல விஷயங்கள் மட்டும் நேரம் செலவிடுங்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலை நீங்க அமைதியை வெளிப்படுத்த வேண்டும். காதலை இப்போதைக்கு நீங்க எந்த குழப்பமும் அடைய வேண்டாம். என்று மாணவ கண்மணிகள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வியில சிறந்து காணப்படுவீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தடைகள் உடைத்திருந்து வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நேரத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். இன்று நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். எதிர்பாலினரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கண்ணும் கருத்துமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் தெளிவு ஏற்படக்கூடும். குடும்பத்தினருடன் இன்று நீங்க சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். திருவாதிரை இன்று மதிப்பு மரியாதை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடுங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையை உருவாக்கக்கூடும். வீணான விஷயங்களில் நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம். மன நிறைவு ஏற்படும் நாகரிக கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து மதிக்க கொடுங்க. கூடுதலாக இன்று பணிபுரிவது எதிலும் நல்லது. வீண் விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். பொறுமையுடனும் நிதானமுடனும் இருந்தால் வெற்றி இருக்கும். என்று உனக்கு சக விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் நாகரிக கூட்டும். உணர்பூசும் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாகரிக கொடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். இன்று பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். தனி திறமைகளை இன்று நீங்கள் வளர்த்துக் கொள்வீர்கள். என்று யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நட்பு வட்டமும் உங்களுக்கு விரிவடைய செய்ய கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். என்று புகழ்ச்சிக்கு எல்லாம் மயங்க மாட்டீர்கள். எல்லாம் ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கும். அதனால் அது மட்டும் இல்லைங்க. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று நீங்க யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். சிரமங்கள் எல்லாம் ஓரளவு விலகி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பழைய நினைவுகளில் இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று கடகம் ராசினியர்கள் தனி திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாக இருக்கக்கூடும். சுற்றுப்புற சூழ்நிலை தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பின் விளைவு உணர்ந்து செயல்படுவது மிக நல்லது. உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானது. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த பணம் கையில் வருவதில் தாமதம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். உங்கள் செயல்களுக்கு குடும்பத்தினர் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். சுதந்திரமான எண்ணம் ஏற்பட கொடுங்க. தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். அதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று பெண்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். சுலபமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். போக போக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க பதட்டப்பட வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று நல்ல விஷயங்களை ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடனும் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உணர்பூசம் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சொந்த காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. வாடிக்கையாளரிடம் நிதானமாக நடந்து கொள்வது வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி நேரம் செலவிட வேண்டாம். பொது விஷயங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. பூசம் நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அவ்வப்போது டென்ஷனும் உண்டாக கூடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஆயில்யம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மனம் விட்டு பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. என்று கூடுதலாக இன்று நீங்க
உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. யாருடனும் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். மற்றவர் விஷயங்கள்ல தலையிடவும் செய்ய வேண்டாம். நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நீங்க தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குறிப்பிடும் நாளாக இருக்க கொடுங்க. மனதுக்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நிகழ்வுகள் அனைத்தும் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. அணுகுமுறையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடும். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து புதிய நிலை உருவாகக்கூடும். நிலவே பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைந்து விட கொடுங்க. மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். காரிய வெற்றிக்காக அரும்பாடு படுவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி செல்ல கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பிள்ளைகளுக்காக இன்று நீங்க பாடுபடுவீர்கள். அற்புதமாக காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நிதானம் எதிலும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் மட்டும் செய்துவிட வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் பெரிய பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அரும்பாடுபட்டு காரில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிம்மம் ராசினியர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கூட பங்கு கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதல் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் வரை நீங்கள் தான் அமைதி காண வேண்டும் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்கள் இன்று பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்று உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். பூரம் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் இன்று வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பண பட்டுவாடா விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்த வேண்டும். பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க என்று ஓரளவு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. எடுத்தும் கௌத்தம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்று நீங்க வருங்கால தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லைங்க, எல்லாம் ஒரு வகையில் உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் உங்களுக்கு சூடுபிடிக்கக்கூடும் சூழலும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தினால் எதிலும் வெற்றி இருக்கும். நிதானமாக பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காரியங்களும் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. சின்ன விஷயத்தையும் இன்று நீங்க பெரிதாக போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீர்கள். கன்னி ராசினியர்கள் அணுகுமுறையில் நல்ல மாற்றம் ஏற்பட கொடுங்க. நிகழ்வுகளால் அதிருப்தியும் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடும். அடுத்தவர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. எனவே நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். இன்று மாற்று மருத்துவம் கை கொடுக்குங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் எதுவுமாக வேண்டாம். இன்று ஓரளவு இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தினால் வெற்றி இருக்குங்க. பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும்.
பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வார்கள். காதல் பெரிய பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக காதல் கை கொடுக்கும். காதல விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க அவசரமும் குழப்பமும் அடைய வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்புக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் கண்டிப்பாக ஜெயித்து விட முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. இன்றைய நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். எதிலும் உங்களுக்கு விவேகம் கூடிவிடும். துணிச்சலும் அதிகரிக்க கொடுங்க. பல விஷயங்களும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் வெளிப்பட கொடுங்க. என்று எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்க வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் நாகருக்கு கொடுங்க. அஸ்தம் என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பயணங்களையும் கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். என்று காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். என்ற சூழ்நிலை உணர்ந்து கொண்டு எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சித்திரை என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்வீர்கள். உறவினர்கள் சொந்தம் பாராட்ட கொடுங்க. வியாபாரம் நல்ல நிலைக்கு செல்ல கொடுங்க. என்று உயர்மட்ட அதிகாரியிடம் என்று பார்த்து கவனமாக பேசுங்கள். இந்த நாளை நீங்க சுதந்திரமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். ஃபைனான்ஸ் போன்ற துறைகளில் நீங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் என்ற மனதிற்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்கள் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். புதிய முயற்சி இஷ்ட தெய்வ அருள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் திட்டமிட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. எளிதில் மற்றவுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குடும்ப செலவை சமாளிக்க பண வரவு கொஞ்சம் இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். மனசுக்குள் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்பட கொடுங்க. கூடுதலாகவே இன்று பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். என்று மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்லுங்க. காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. காதலில் நீங்க கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். துணிச்சலுடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிலும் இன்று நீங்க வேகம் காட்டுவீர்கள். இன்று மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்குங்க. தேவையான பண உதவி இருக்கும். நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். என்று குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க.
சுவாதி, இன்று பெரிய பெரிய விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். மன கவலைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் எழுந்து பெண்ணே சரியாகும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். போட்டிகள் பற்றிய கவலைகள் அவ்வப்போது தோன்றும். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். எளிதில் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ஏற்றமான சொல்லும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விசாகம், கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனதிற்குள் இனம் புரியாத கவலைகள் தோன்றி பின்னர் மறையுங்க. எது எப்படியோ கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட முடியும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கூட கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தொடர்பில்லாத பணி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். செயல்களில் முன் யோசனை கண்டிப்பாக அவசியம். தொழில் வியாபாரம் செழிக்க நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கூடுதல் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். எதிலும் அவசரப்படாமல் நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் முன்னேற்றம் இருக்குங்க. அதற்கு தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. அவசரப்படாமல் நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். மன அமைதி கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக எல்லாம் சரியாகிவிடக் கொடுங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் அந்தஸ்து கூடிவிடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். துணிச்சலாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். வாகனங்களை கவனமாக இயக்குவது நல்லது. பெண்கள் என்று மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மாணவர்கள் இன்று மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று போட்டி பொறாமைகள் விட்டு விலகி செல்லக்கூடுங்க. பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. எல்லாம் சுலபமாக கண்டிப்பாக செல்லும். அதே போல் காதலில் உள்ளவங்க ரொம்ப தெளிவாக இருப்பது நல்லது. குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காதலில் நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். சந்தேக உணர்வு வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று நீங்க மன அமைதியுடன் செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்களை கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடிவிடும். அந்தஸ்து உயரும் நாளாக இருக்க கொடுங்க. செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொடர்பு இல்லாத பணி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. இன்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அனுஷம், இன்று எதிலும் முன்னேற பார்ப்பீர்கள். முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். அடுத்தவருக்கு உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று திட்டமிட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. கேட்டை, நிம்மதியான உறக்கம் ஏற்படக்கூடும். வியாபாரம் செழிக்க கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடுங்க. இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களையும் புரிந்து கொண்டுவீர்கள். செலவுகள் மட்டும் ஏனோதனமாக இருக்க கொடுங்க. அதனை நெறிமுறைப்படுத்தி முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகரிப்பது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பணிகள் நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கக்கூடும். அனுபவசாலியின் ஆலோசனை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகுந்த நாட்டம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அளவான வகையில் பணவரவு கிடைத்தாலும் போதும் என்ற மனப்பான்மையில் மட்டும் இருந்து கொள்ளுங்கள். ஆரோக்கியம் அறிந்து விருந்துகளில் பங்கேற்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் எதையும் சிறப்பாக செய்து வெற்றி பெறுவீர்கள். குறிக்கோளோடு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி விடுவீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும்.
பண வரவும் சீராக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவார்கள். வீணான விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்களை இயக்கும் பொழுது பொறுமை வேண்டும். கவனமாக எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த நாள் ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பேச்சு செயலில் நிதானமாக இருப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. தடைகள் உடைத்தறிந்து வெற்றி பெற முடியும். இறைவன் சரணகதி அடைய கொடுங்க. தொடர்பில்லாத பணி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். சிரமங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். இப்போதைக்கு காதலில் முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். சந்தேக பார்வை துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். செயல்களில் உங்களுக்கு நேர்த்தி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித அமைதி ஏற்படக்கூடுங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடுங்க. மிகவும் நேர்மையாக செயல்படுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். விருந்து விழாக்கள்ல பங்கு கொள்வீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி எதிலும் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. போராட்டம் நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அடுத்தது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. எதையும் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். உத்திராடம் இன்று விரைவாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இந்த விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். சூழல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெரும் நாளாக இருக்கக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு செயல்களில் வேகம் பெருக்கக்கூடும். மனதில் உருவான திட்டம் செயல் வடிவம் பெறும். எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மகரம் ராசினியர்கள் பிறர் விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கும். தாராள பணவரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்களில் வேகம் காட்டுவது நல்லது. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். இன்று நீங்க சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பேர் ஏற்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று கூடுமானவரை ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. பெண்கள் பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பல சூழ்நிலை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். சில திருப்பத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும். காதல் இப்போதைக்கு முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். எல்லத்தில் சொல்லி அதற்கான முடிவு காணுங்கள். இன்று மாணவர்கள் படிக்க வேண்டும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். இன்று எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெற கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்ற பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். கூடுதல் வருமானம் உங்களுக்கு எதிலும் கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழல் உருவாக கூடும்.
மனசுக்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. பிறருடைய விமர்சனத்தை பொருட்படுத்த வேண்டாம். இன்று ஓரளவு சாதிக்கக்கூடிய நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடுங்க. அவிடம் நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்தாலும் சில பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்து காணப்பட கொடுங்க. புதிய நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. புது புது முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்மறையாக பேசுவரிடம் அன்பு பாராட்டுவீர்கள். இன்று ஓரளவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க பிறர் விஷயங்கள பாதியம் செய்ய வேண்டாம். உடைய யதார்த்த பேச்சு சிலர் மனதை பாதிக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக கொடுங்க. நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. அன்பும் பண்பும் மிகுந்து காணப்பட கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரத்தை திட்டமிட்ட இலக்கு நிறைவேறக்கூடும். ஆதாய பணவரவு கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் வெகு நாள் கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை குறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் ஆதரவும் இன்றி ஏற்படக்கூடும். பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். புதிய நபர்கள் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலைபளு காரணமாக அலைய வேண்டியிருக்குங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அதிகம் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். மற்றவர் சொல்வதை கூர்ந்து கவனித்து அதற்கு ஏற்றாற்போல் பதில் கொடுக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஓரளவு எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அற்புதமாக காரியம் ஈடுபடுவீர்கள். துடிப்புடன் செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்களை கலந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை கொடுக்காது. சிரமத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். பக்குவமாக செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் இன்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கேட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். யதார்த்த பேச்சு சிலர் மனதை பாதிக்க கொடுங்க. எதிர்மறையாக பேசிவிடும் விலகி இருப்பது நல்லது. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். ஓரளவு இன்று பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். திறமைகள் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சதயம் என்ற பெரிய விஷயங்கள் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வது சிறப்பு. கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடைமைகள் மீது கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். போராட்டாத்தி சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். புண்ணிய காரியங்களிலும் கலந்து கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளிலையும் கலந்து கொள்வீர்கள். இந்த உங்க நல்ல மனசு கண்டிப்பாக எல்லோருக்கும் புரிதலை ஏற்படுத்தும். தொழில்நுட்ப அறிவும் இன்று வெளிப்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்கும். மற்றவர் சொல்வதை நம்பும் முன்பு யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. என்று நீங்க முன் கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபாரமும் இன்று வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடுங்க. சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு சின்னதாக தொந்தரவை கொடுக்கும். தனித்திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். இன்று நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். நிகழ்வுகளும் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு
கண்டிப்பாக நாட்டம் செல்லுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிறர் விமர்சனத்தை நீங்க பொருட்படுத்த மாட்டீர்கள். இன்று ஏகோபித்த வரவேற்பை பெறுவீர்கள். எதிலும் வேகம் காட்டுவது ரொம்ப நல்லது. அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன்பு அது பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. இன்று கூடுதலாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். மனதில் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷமும் ஏற்படக்கூடுங்க. கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். அதிகம் பேசுவதை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் அதற்கு முன்பு அதனை யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. மற்றவர் சொல்வதை நம்பும் முன்பு அதனை பற்றி ஆலோசனை செய்வது சிறப்பை கொடுக்கும். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்ல வேண்டும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு இன்று எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்படக்கூடுங்க. வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கனிவாக பேசுவது நல்லது. பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். காதல்ல கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். பதட்டம் இருக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விட முடியுங்க. என்று மாணவ கண்மணிகள் எதையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவருக்கு இன்று பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்க கொடுங்க. சீரான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். இன்று மாணவர்கள் எல்லாவற்றையும் அற்புதமாக அமைத்துக் கொண்டு வெற்றி வகை சூட முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நேரத்தில் ஆடைய நீ வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக செந்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட கொடுங்க. இன்று மதிய நுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பல விஷயங்களும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடும். என்று உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நாகரிக கொடுங்க. உத்தியோக மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்திரட்டாத்தி. கவனமாக பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முற்போக்கு சிந்தனை என்று வெளிப்பட கொடுங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்தி பொறுமையாக நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. ரேவதி. புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலோடு இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். அவசரப்படாமல் நிதானமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மன அமைதி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் முன்னேற்றம் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். போட்டிகளில் ஈடுபட்டாலும் வெற்றி இருக்குங்க. மன கவலை கொள்ள வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.